அப்பப்பப்பப்பப்பா. இந்த உலகமே ஒரு நாடக மேடைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் என் கண்ணால அதை பார்த்தேன். இல்ல, நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பாம்பு எப்படிலாம் நாடகம் ஆடிட்டு இருக்கா? எத்தனை பேரோட மூளைய மழுங்க வச்சிருக்கா இவ? இல்ல, இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் இந்த பாம்பு இவங்களுக்கு பொண்ணுன்னு நடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப என்னடான்னா இவளுக்கு கல்யாணமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துவாளா, அப்புறம் குழந்தை. ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்ல, நான் எதுக்கு தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருக்கேன்? இந்த கல்யாணம் நடந்தா எனக்கு நல்லது தானே? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அமிர்தா வீட்டை விட்டு போயிடுவாளே, பீட தொலைஞ்சதுன்னு இருக்கலாமே. இந்த சரோஜாவுக்குன்னு குழந்தை குட்டி கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போய் சேரும்? ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கிற என் பையன் படிப்பை முடிச்சிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது நான் இந்த மொத்த சொத்தம் அவன் பேர்ல வர மாதிரி பாத்துக்கணும். அப்புறம் நானும் ராஜியும் ஜாம் ஜாம்னு சந்தோஷமா இருக்கணும். அதான் கரெக்ட். இந்த கல்யாணம் நடக்கிறது தான் நல்லது. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தானே இததான் சொல்லுவாங்க போல் இருக்கு. ஹலோ, நான் தான் மயூரி. காரியம் எவ்வளவு தூரம் நடந்திருக்கு? எல்லாம் நாம நினைச்ச மாதிரி தான் நடக்குது. எங்க கல்யாணம் நடக்கிறதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒவ்வொன்னா இப்பதான் கிளியர் ஆயிட்டு இருக்கு. இத்தனை நாள் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு ரொம்ப பயத்துல இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னோட எல்லா கவலையும் பறந்தே போச்சு. ரியலி? ஆமா, எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்க போறது 100% கன்ஃபார்ம். ஏன் தெரியுமா? அர்ஜுன் இப்ப தானே என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டான். இனிமே பார், அர்ஜுனுக்கும் எனக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுக்க யார் நினைச்சாலும் முடியவே முடியாது. நம்ம பிளானுக்கு தேவைப்படுற முக்கியமான ஸ்டேஜ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த வீட்ல என்னோட ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கு. குட், வெரி குட். கவலையப்படாத, இனி நாம நினைச்சதெல்லாம் ஈஸியா நடக்கும். இப்போ என் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். இனிமேதான் இந்த மயூரி இந்த வீட்டை எப்படி ஆட்டி வைக்க போறான்னு எல்லாருக்கும் தெரியும். நடக்கட்டும், நடக்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. ஷியோர், அப்டேட் பண்றேன். எப்படி இருந்தாலும் வெற்றி நமக்கு தான். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.